வணக்கம் சாரகி. வணக்கம் மிஸ்டர் கபாலன். சொல்லுங்க. அது இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடு வந்து எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் சடனாக போய் ஒரு மார்னிங் ஷோக்கு ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த படத்தை நான் வந்து முதலே பார்க்கணுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஓவர் கம் பண்ணி ஒரு 2 படம் வந்துருச்சு. இந்த 2 படத்தையும் பார்த்து மறந்துடணும்னு நான் நினைச்சேன். பேசணும்னு அவசியம் கிடையாது. லாங் வீக்கெண்டு இப்போ போச்சுல்ல, அதுக்குள்ளேயே வந்து பார்க்கணும் அப்படின்றது முடிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு என்னங்க உங்களுக்கு? இருங்க, காலையில ஷோ 10 மணிக்கு படம் போட்டேன், 10-11 மணிக்கு படம் போட்டான்னு போயிட்டு படம் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து போய் உக்காந்து பார்த்த படம் தான் வந்து சித்தா. இது வந்து சித்தார்த் வந்து அவரே நடிச்சு அவரே காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த படம் இது. அப்படியா? ஆமா ஆமா, இது உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியும், நானும் படம் பார்க்கல. இது வந்து இது அருண்குமார்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிந்து பாத்து அந்த விஜய் சேதுபதியும் ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. அந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. சேதுபதி பண்ணையாரம் பக்கினி. சேதுபதி ஓகே, நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். சேதுபதி வந்து இந்த அவங்க பையன் மாறா எடுத்து சுடுறான்னு டக்குன்னு சுடுற சீன்லாம் கொஞ்சம் குஸ்பம்பா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு படம் வந்து அப்படியே ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்ட்ல இந்த படத்தோட ஒரு ஜானரே கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதாவது வந்து இது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு சோஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து எங்கெங்க தேவைப்படுற சீன் வந்து எங்கெங்க வேணுமோ அதை ஒழுங்கா பிளேஸ் பண்ணி பிளாட்டை வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து எடுத்துட்டு போறேன். கான்செப்ட் என்னன்னா, நம்ம இந்த படத்தோட கதையை வச்சு சொல்ல வேணாம். படத்துல நான் பார்த்து எனக்கு என்ன லாஜிக்கலா டக்குன்னு உரைச்ச ஒரு சீன், இந்த மாதிரி சொசைட்டி பேஸ் பண்ணி. அதாவது படத்தோட கதை என்னன்னா, உங்களுக்கு பீடோஃபைல் பத்தி தெரியும்ல? ஆமா. ஸோ பீடோஃபைல் வந்து ஒரு வில்லன் வச்சு, ஸோ அந்த பீடோஃபைல் பண்றது வந்து எப்படி சொல்றது, அந்த பீடோஃபைல் என்ன பண்றானோ அதை வந்து கொஞ்சம் டீசென்ட்டா காமிச்சு அதனால பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரு அதுக்கு பீடோஃபைல் சொல்ல முடியாது, இல்ல நியாயப்படுத்தல இப்படி பண்ணுவான் அப்படின்றது படமா காமிச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து அந்த பீடோஃபைல் பத்தி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து எதுவும் கொடுக்கல. எதுக்காக பண்றான் அப்படின்ட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர்னா அவனுக்கு பின்னாடி ஒரு என்ன கதை இருக்குன்ற மாதிரி காட்டாம கதையை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சித்தார்த்ல இருந்தே எடுத்துட்டு போய், அதான் சித்தால இருந்தே எடுத்துட்டு போய் நடுவுல வந்து ஒரு சில இன்ட்டு வந்து கொடுப்பாங்க இந்த படத்துல. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ்ல வந்து இருப்பாரு. அவர்கிட்ட இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து விசாரிக்கிற மாதிரி வரும். அப்பயே வந்து அந்த ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த படத்துல. ஸோ அத அப்படியே அங்க இருந்து அந்த படம் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே நகர ஆரம்பிக்கும். ஒரு 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 கேர்ள் சைல்டு வந்து இந்த சொசைட்டிக்குள்ள வந்து அந்த அந்த பொண்ணு வந்து எப்படி ஸ்கூல் பண்ணும்போது காலேஜ் பண்ணும்போது அவங்க எப்படி வந்து ஒரு அவங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்க வந்து ஒரு பாதிக்கப்படுறாங்கன்ற போது அதை வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாத வயசுல இருந்து அதை அவங்களுக்கு பாதிக்கப்படுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பாதிக்கப்படுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வந்து ஒரு நல்லா க்ளோஸா ஒரு 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 ஆண் நபர்கிட்ட வந்து ஒரு மாமான்ற முறையில ஒரு ஃபேமிலின்ற முறையில வந்து ஒரு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் சொன்ன அந்த ரிலேட்டிவ் சைட்ல இருந்தே வந்து யாராச்சும் தொட போறதோ பேச போறதோ பண்ணாலே அந்த பொண்ணு பயப்படுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து அந்த பொண்ணு கடந்திருக்குன்ற போது அந்த பொண்ணால சொல்ல முடியாது. அந்த பொண்ணு வந்து சொல்ல முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றத அந்த பொண்ணுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல தெரியாத வயசுல வந்து இல்ல பண்ற அளவுக்கு இருக்காங்களா, அதுதான் கேள்வி. இருக்கிறாங்க. இப்பயுமே எப்படி சொல்றது, ஒரு லோக்கல் ட்ரெயின்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாம்பழம் அந்த ரூட்ல வந்து போறவங்க வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு, நான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயிலும் இருக்கு நான் சொல்ற எலக்ட்ரிக் ட்ரெயின்ல. ஸோ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல போற
இதில் வந்து எவ்வளோ கஷ்டன்றத வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றவங்க வந்து ஒரு 3-4% இந்த மாதிரி வந்து பஸ்ல பண்ற மாதிரி உரசுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதை நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு ஏன்னா தெரிஞ்சு நம்ம மோஸ்ட் கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றதே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த மேபி ஃபர்ஸ்ட் இல்ல கிளாஸோ இது மேபி வந்து நம்ம வந்து இதெல்லாம் உடைச்சி அவங்க வந்து வெளியே வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து இந்த எல்ஜிபிடிக்யூலாம் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து எப்படி சொல்றது, கே இருக்காங்க, கே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெயின்ல பண்றாங்கன்றது வந்து ஆம்பளைங்க சொல்லிடலாம். அதுவே வந்து ஒரு ஒரு உமனா இருந்து அதை வந்து வெளியே சொல்றதுன்றது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. அதுதான் நான் கேட்குறேன். அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு சொசைட்டிக்கு இருக்கா, அதுதான் கேள்வி. அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு சொசைட்டி வந்து இருக்கான்றது நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது அதை வந்து வெளியே சொல்லி அதை வந்து ஒரு போக்சோ சட்டத்துக்கு கீழே வந்து ஒரு கேஸ் மாதிரி பண்ணி அந்த ஒரு ஆண் நபரை வந்து தண்டிக்கிறதுக்கு ஒரு ஒரு சட்டம் வந்து இப்போ வந்துருச்சு. எப்படின்னா வந்து அந்த பொண்ணு ஒரு ஜஸ்டிஸ் ப்ராப்பரா பாஸ் ஆகுதா, அதுதான் கேள்வி. ஜஸ்டிஸ் பாஸ் ஆகுறதான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவும் நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்க சினாரியோ, சப்போஸ் அந்த பொண்ணுக்கு வந்து சப்போஸ் அவங்க இப்போ மயக்கத்துல இருக்கும் போது அவங்க டார்ச்சர் பண்ணும்போது அவங்கள மொலஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அடையாளம் தெரியாம தப்பா கூட சொல்லி அந்த மாதிரி வந்து ஹியூமன் எரர்ஸ் இந்த மாதிரி அந்த ஒரு கேஸ்ல வந்து போகும். நீங்க மாதிரி ஜஸ்டிஸ் கிடைக்குதான்றது வந்து அந்த ஒரு எரர்ல தான் மிஸ் ஆகும். சப்போஸ் அந்த பொண்ணுக்கு வந்து அடையாளம் தெரியாம இந்த சப்போஸ் கருப்பா இருந்தாங்கன்னா அந்த கருப்பா இருந்தது, அந்த ஹைட் அண்ட் வெயிட் அதை வச்சு கூட அவங்க தப்பா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா மோஸ்டா வந்து பசங்க பாதிக்கப்பட்டு வெளியே சொல்லி வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸாவே வந்து இந்த படத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இப்போ என்கிட்ட ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு படிக்கிற பசங்களுக்கு கொடுத்து இல்லை இந்த படம் போய் பாருங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சா அது எப்படி சொல்றது, ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். நம்ம சொல்றபடி எல்லா பீடியோ ஃபைலையும் நம்மளால அழிக்க முடியும், எல்லா பீடியோ ஃபைலையும் பிடிச்சி சாவடிச்சிருங்க அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும், ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாப் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது ஓடி வருவா. ஓடி வந்ததுக்கு அப்புறமா சித்தார்த் கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அப்ப சொல்லுவா, நான் மேல இருந்து கீழே வந்தேன், மேல இருந்து கீழே வரதுக்குள்ள எத்தனை பேர் என் உடம்ப பார்த்துருப்பாங்க, எந்தெந்த ஆங்கிள் பார்த்துருப்பாங்க எனக்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி தான் நான் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி அவளுக்கு வந்து ஒரு பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும். அந்த பாஸ்ட்ல வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆயிருப்பான்றத வந்து ஹீரோ சித்தார்த் கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லும். ஏன்னா ஹீரோவோட ஒரு மோட்டிவே வந்து இந்த மாதிரி தப்பு பண்றதுக்குலாம் வந்து சாவடிச்சிடணும் அப்படின்ற போது அவ சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ வந்து கோவம் வந்து நீ சாவடிச்சிடுற, ஆனா அந்த பொண்ணு மனநிலைமையில தான் அந்த பொண்ணு எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுன்றது வந்து நீங்க யாருமே டிஃபைன் பண்ண மாட்டீங்கன்றது ஹீரோயின் எடுத்து வைக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த படத்துல. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா நீ அவன் வந்து என்ன மொலாஸ்ட் பண்ணிட்டான்ற போது நீ அவனை போய் சாவடிச்சுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுட்டா ஒரு பீடியோ ஃபைலை நீ அழிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பீடியோ ஃபைல் வந்து அதே ஒரு பொண்ணு கிட்டேயோ அதே ஒரு பர்சன் கிட்டேயோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஓவர் திங்கிங்காக போகாம அதை எப்படி உடச்சிட்டு வெளில வரான்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸை வந்து ஏன் வந்து கூட இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் கொடுத்துருந்தா வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து அந்த பொண்ணுக்கு அவ ஃபியூச்சர்ல வந்து டெவலப் ஆகி வர பீரியட்ல எல்லாமே இது வந்து அதை யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவன் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருவான். அதை ஏன் வந்து கொடுக்கலன்றது வந்து அவர் கொஸ்டினா வைக்கிறார். அந்த மாதிரி அதை பண்ணோம் அப்படின்ற போது எப்படி சொல்றது, ஒரு ஓவர் திங்கிங் ஒரு சூசைடுன்ற போற நிலைமைக்கு வந்து அவங்க தள்ளப்பட மாட்டாங்க. ஓவர் திங்க் ஆகி இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம மாதிரி பண்ணா மானம் போயிடும் அப்படின்ற போது, அதாவது பண்றவனுக்கு வந்து மானம் போகாது. ஆமா, இதுவே அதாவது பண்றவன் வந்து பண்றவன் வந்து ஜாலியா அவனோட அரிப்படுத்து அவன் வந்து இது பண்ணிட்டு போயிடுவான். அதாவது இந்த படத்துல வந்து அவன் வந்து நம்ம மொலாஸ்ட் பண்ணிட்டு அவன் ரேப் பண்ணிட்டு அவன் அப்படியே போறதும் கிடையாது.
அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்வர்டா இருக்க மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஓப்பனாக சொல்லிடல, ஒரு ஆசிட்லாம் ஊற்றி எரிச்சு அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அதாவது வந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க பொண்ணுங்களை வந்து அவன் அந்த படத்துல வர ஒரு 3 பேர் கேஸ், 3 பொண்ணுங்க கேஸ் மாதிரி வரும். அதுல வந்து 10 வயசுக்குள்ள தான் அந்த பசங்களே இருப்பாங்க. ஏங்க 10 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு வந்து என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய இம்பாக்டாவே எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்க தான் விக்டிமைஸ் பண்றாங்க. அதாவது இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு சீன் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு கேஸ்ல வந்து தப்பா அரெஸ்ட் ஆகி தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும்போது, அந்த ஹீரோ வந்து தூக்கி வளர்த்த பொண்ணு வந்து பொண்ணுகிட்ட அவங்க அம்மா சொல்லும், இந்த மாதிரி வந்து குட் டச் வேணா பேட் டச் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணும்போது, அப்ப வந்து அவங்க சொல்லும் போது, சித்தாவே இந்த மாதிரி பண்ணாலும் நான் இந்த மாதிரி தான் சொல்லணுமான்னு கேட்கும்போது, ஆமான்னு அவங்க அம்மா சொல்லும்போது, சித்தார்த்துக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு சோகம் இருக்கும். அதாவது நம்ம தப்பே பண்ணல, ஆனா வந்து நம்ம வந்து க்ளோஸா நம்ம தூக்கி வளர்த்த பொண்ணுக்கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணா தப்புன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்கன்ற ஒரு கோபமும் இருக்கும், வருத்தமும் அவங்க கிட்ட இருக்கும். இதுல நிறைய சீன் நிறைய வந்து ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கோழி குஞ்சு பிடிக்கும், அந்த கோழி குஞ்சு வச்சுதான் வந்து அந்த ஹீரோஃபைலே வந்து பண்ணுவான், அவங்கள அந்த பொண்ணை வந்து கடத்துவான் ஆசை காட்டி. அதாவது வந்து சித்தார்த் வந்து இதுல வந்து ஒரு சீன்ல வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்றது எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ்லாம் வந்து அவன் சுத்தி இருக்க ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுக்கும் இவனோட அண்ணன் பொண்ணுக்கும் நடந்ததுக்கு அப்புறமா இன்னொரு வீட்டுல போய் விசாரிக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லுவான், போன் வந்து யூஸ் பண்ண வைக்காதீங்க இந்த வயசுல பொம்பளை பசங்களே அப்படி. அதை எடுத்து சொல்றான் அப்படின்றதுல வந்து அதுவும் வந்து ஒரு டூல் தான். அதை மயக்கி அந்த டூலை காமிச்சு வா உன்னை வந்து தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு போறேன்றது வந்து இதை வந்து காலங்காலமா சொல்லிதான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பசங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற போது அவங்கள வந்து இன்னொரு விஷயத்துல வந்து ரீடைரக்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா, டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா ரீடைரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது அடிக்ஷன் சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து எப்படி சொல்றது, நீங்க வந்து உங்களால இப்போ வந்து ஒரு சில பேரால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், என்னால அந்த மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயத்துல வந்து இறங்கினேன் அப்படின்னா அந்த விஷயத்துலயே தான் போயிட்டு இருப்பேன், இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலயே தான் டிராவல் ஆகி போயிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ல இருக்கும் போது நான் அதுலயே இருக்கும் போது அந்த டைம்ல எனக்கு அட்மாஸ்பியர் வந்து எதுவுமே தெரியாது. புரியுது. சுத்தி அதே மாதிரி அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட்ல இருக்கும். ஸோ இதை வந்து அந்த பொண்ணு இப்ப நமக்கே எப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கு பசங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு நாலேஜா தான் எனக்கு, அவங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தெரியாது. ஆமா, அவங்க போறது வந்து அவங்க ஸ்கூலிங் பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கிளாஸ் இது பண்றாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, வெளியே விளையாடுறாங்க, அவ்வளவுதான். ஸோ இதோட ரொட்டீனாவே அவங்களுக்கு மாறிடுச்சு. லீவ் விட்டா எங்கன்னா வெளியே போறாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க கூப்பிட்டு போறாங்க. ஸோ இதோட படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டேர்ன் ஓவர் எனக்கு தெரிஞ்சு எங்க வரும்னா, இந்த ரெண்டு சின்ன பசங்களும் ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த இன்னொரு பொண்ணோட அக்கா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பா. லவ் பண்ணிட்டு இருக்க பையன் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடும் போது, எதுக்கு வான்னு சொல்லும் போது அந்த பையன் வந்து மயக்கி கூப்பிடுவான் அந்த பொண்ணை. லவ்வர்ஸ் தான், ஆனா அவன் காரியத்தை முடிக்கிறதுக்காக அவன் கூப்பிடுறான். இந்த பொண்ணு இந்த போன்ல பேசுறத ஒட்டு கேட்டு வா நம்ம இங்கிட்டு போலாம், இங்கிட்டு போனா அங்க வந்து இந்த மாதிரி மான் இருக்குன்னு சொல்லி போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த பொண்ணு போகும். கடைசியில வந்து இந்த சித்தார்த் அண்ணன் பொண்ணு வந்து போவாம அந்த டைம்ல வந்துட்டு இந்த பொண்ணு மட்டும் போயிடும். இந்த பொண்ணு போன இடத்துலதான் அந்த ஒரு இம்பாக்ட் நடந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த பொண்ணு ஒரு 2 நாளா வந்து சரியா பேசாம இது பண்ணாம அந்த பொண்ணு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு திருப்பி வந்து திருப்பி வரத்துக்குள்ள இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் சொல்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசும்போது அந்த பொண்ணு வந்து அழுவும். ஏன்னா அந்த பொண்ணு அப்பயும் சாரி சொல்லுவோம். எதுக்கு சாரி சொல்லணும்னா, நான் வந்து நீ கூப்பிட்டு வரல அப்படின்ற போது அப்ப இந்த பொண்ணுக்குள்ள உள்ளுக்குள்ள யோசிச்சோம், நம்ம போனதோட இருந்துச்சுன்னு நினைச்சா இந்த பொண்ணு இதே மாதிரி பண்ணிட்டாங்க.
அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது பண்ணா அந்த பொண்ணை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். இது நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவனை பயம்புறுத்தி நிறைய எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாத அளவுக்கு அவன் பண்ணியிருப்பான். புரியுது. இந்த பீடோஃபைல் வந்து பண்ணியிருப்பான். கடைசியாக அந்த பீடோஃபைல் மாட்டினான்றது வந்து படம் பார்த்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதான் கரெக்டா இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து அந்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் சொன்ன சீனு, ஸோ சித்தார்த் வந்து எந்தெந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டான், இப்போ வந்து அவங்க கூட தூக்கி வளர்த்த பொண்ணு கிட்டேயே வந்து இது யார் பண்ணாலும் தப்பு, இது சித்தா பண்ணாலும் தப்புன்னு வந்து அந்த பொண்ணோட அம்மா சொல்லும் போது அந்த இடத்துல வந்து சித்தார்த்தே உடஞ்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல அவனால. அதாவது அவன் வந்து சொசைட்டியும் குறை சொல்லணுன்ற ஒரு காரணம் இருக்கு. அதாவது அவன் ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு டைம் ஒரு இது பண்ணியிருப்பான். அது வந்து அவன் ஃப்ரெண்டுக்கே வந்து இவன் பண்ணது வந்து இவன் தான் பண்ணான்ற அளவுக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கே பாஸ் ஆகி கடைசியில வந்து அதை அவன் பண்ணலன்ற தெரிஞ்சு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சில இருந்து எல்லாருமே வெளியே வரதுக்குள்ள அதுக்குள்ள இவனோட அண்ணன் பொண்ணுக்கு அது நடந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த ஏற்கனவே அவன் உடஞ்சிருக்கான், திருப்பி இந்த மாதிரி பண்ணும்போது அவன் இன்னும் வந்து ஃபால் டவுன் ஆயிடுவான், இன்னும் பிரேக் ஆகி அந்த எதிர்ச்சியா ஒரு இடத்துல போகும்போது ஒரு போலீஸ்காரன் வந்து அவன் அந்த அண்ணன் பொண்ணை தூக்கிட்டு வரும்போது இவன் பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணை ஹோல்ட் பண்ணும்போது அப்போ பண்ற ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்காருன்றதுல வந்து எப்படி சொல்றேன், நான் கேரண்டியா இந்த படம் பண்றேன் அப்படின்றது வந்து நல்லா காமிச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங்ல. புரியுது. இதுல வந்து எங்கேயுமே வந்து அவர் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்து நான் ஹீரோயிசம் காட்டுற அளவுக்கு பண்ணல. அவர் சிம்பிளா ஒரு வேலை செய்வாரு, அந்த வேலையை அவர் பார்ப்பாரு. இந்த வேலையை விடவும் அவரோட அண்ணன் பொண்ணை வந்து அவர் பிறந்த குழந்தைங்க வந்து அவரை வந்து பார்த்துட்டே வருவாரு. அந்த பொண்ணுக்கு இந்த நடந்ததுக்கு அப்புறமா அவர் உடஞ்சு போய் அந்த பொண்ணு வந்து செத்துச்சுன்னு சொல்லி ஒரு பாடியெல்லாம் காமிச்சு அளவுக்கு கூட அவர் நம்பாம அதுல வந்து ஒரு சீன் எப்படி சொல்றது, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு பாடி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடி கிடைக்கும். ஏன்னா காணாம போனதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து யூஸ்வலா வந்து 3 நாளுக்குள்ள ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்ன்ற ஒரு அவங்க 3 நாளுக்குள்ள அதுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பாடி கிடைக்கும் போது என்னென்ன இது தெரிஞ்சிருக்கு, 3 நாள் கழிச்சு இது பண்றாங்கன்ற போது கேஸ் வந்து வேற மாதிரி மாறிடும். மிஸ்ஸிங் கேஸ் வந்து வேற மாதிரி மாறும். ஸோ அது அப்படி ஒரு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு முன்னாடி மார்ச்சரியில கூப்பிட்டு இவங்க ஃபேமிலியை போயிட்டு இது உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சித்தார்த் வந்து உள்ள என்ன நடக்குதுன்றதை காட்ட மாட்டாங்க. வெளியே வந்து சித்தார்த் சொல்ற வார்த்தை, நான் வந்து அந்த பொண்ணு பக்கத்துல வந்து படுத்து பார்த்த பிறகு இந்த பொண்ணோட ஹைட் வந்து என் பொண்ணோட ஹைட் வந்து இவ்வளவுதான் இருக்கும், ஆனா அந்த பொண்ணோட ஹைட் வந்து அதிகமா இருக்கு, அப்ப அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம். ஆனா அவன் அந்த சீன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பதறது கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா பத்தாவ என்ன ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு போவான். அந்த டைம்ல வந்து அவன் வந்து அந்த பொண்ணும் வந்து நம்ம பொண்ணு மாதிரிதான், உங்க பெற்றவங்களும் எப்படி வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்கன்றது வந்து அந்த டைலாக் வந்து அந்த இடத்துல சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு பெயின் இருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஸ்டார்டிங் வந்து வளர்த்துருக்கான். ஸோ அப்போ இன்னொரு பொண்ணு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான். ஸோ அப்போ அந்த டைலாக்கை சொல்றதுல வந்து அவன் எவ்வளோ அந்த பொண்ணு கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அந்த டைலாக் வந்து வெளில வந்தது. இந்த ஒரு சீன் கொஞ்சம் ஹைலைட்டடா இருந்தது. நல்லா இருக்கு. ஸோ எனக்கு நல்லா இருந்தது இந்த சீன் வந்து அவன் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை எதுக்கு வச்சான்றதுக்கு ஒரு ரீசனை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம், வேற மாதிரி கூட ஒரு ரிட்டர்ன் பண்ணி எழுதிருக்கலாம். ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, படம் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு வந்ததுல இருந்து அவன் எவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறான், அந்த பொண்ணை வந்து அவன் விடவே மாட்டான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட அந்த பொண்ணை வந்து அவன் விட்டுற மாட்டான், கூடயே தான் வச்சிருப்பான். ஸோ வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த சீன்ல அந்த டைலாக் சொல்லணுன்றது வந்து ஒரு யூஸான எப்படி சொல்றது ஒரு தேவையான டைலாக் தான். ஏன்னா போய் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த மாதிரி சொல்ற சீன் வந்து காட்டாம அதை நீங்க ஆடியன்ஸ் கிட்ட நினைச்சு பாருங்க. நான் அந்த சீன் சொல்லும் போது நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. எப்படா ஒரு பக்கத்துல போய் படுக்கிற அளவுக்கு படுத்து பாத்துற அளவுக்கு
ஒரு ஒரு ஹைட்டை மேட்ச் பண்ற அளவுக்கு எப்படி அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? அந்த இடத்துல தைரியமும் வேணும், எமோஷனும் வேணும், ஒரு வருத்தமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது வந்து ஒரு சில படத்துல வெளில போயிட்டு என் பொண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து என் பொண்ணு இல்லை, ஆனா வந்து பெத்தவ வந்து என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போறான். இன்னொரு அதாவது அவனுக்கு எம்பத்தைஸ் பண்ணி பாத்துடுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில படங்களை வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிலாம் போக மாட்டாங்க. அதாவது ஒரு எந்த சீனுமே வந்து ஒரு டைம் பீயிங்காக படத்தோட டியூரேஷன் ஓட்டுறதுக்காக நடுவில் வந்து ஒரு லவ் சாங் மாதிரி வந்தது. அது எதுக்குன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். அவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க, திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு எமோஷன்ஸ் வந்து வெளியே வருது. அதை வந்து பாட்டா கன்வே பண்ணி அப்படியே டிராவல் ஆகும். ஸோ கதை டிராவல் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த இன்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இன்டர்வல் தான் வந்து இந்த பீடோஃபைல் ஆளுன்றது வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு ஸ்க்ரீன்ல வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல காட்டுவாங்க. ஓகே. ஸோ இது இன்டர்வல் வரைக்கும், அதாவது ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடிலேருந்து கதை வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நார்மலைஸான ஒரு கதை, ஒரு நார்மல் ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு, இது வந்து ஒரு 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 கேர்ள் சைடு வந்து ஒரு சொசைட்டில வந்து என்ன இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அவங்க ஸ்கூலிங் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து ஒரு ஒரு அழகா மோல்ட் பண்ணி எந்த ஒரு அதாவது இந்த படத்துல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில சீன்ல வந்து அந்த பாடி காட்டுறது அதெல்லாம் காட்டுவாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு எந்த சீனுமே காட்டுறது கிடையாது. அதாவது ஒரு சின்ன பசங்க போய் பாக்குறாங்க அப்படின்னா இது வந்து புரியும். அதே மாதிரி அருவருப்பும் இல்லாத மாதிரி பயமும் இல்லாத மாதிரி அவங்க பார்த்துக்கணும். எங்கேயுமே வந்து பிளர் பண்ணல, எங்கேயுமே சென்சார் கட் பண்ணணும் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நார்மல் கிளீனா ஃபேமிலியா வைஸாவே இருந்தது. ஒரு பசங்க பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல மெயின்டெனபிளாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கோனா வந்து பாடிலாம் காட்டுற மாதிரி, தலை வெட்டி பண்ற மாதிரிலாம் காமிச்சிருக்கோம், தொழில காட்டுற மாதிரி. அதான் இன்ஃபேக்ட் ஒரு அந்த படத்தோட இது வேறங்க, இம்பாக்ட் வேற. இந்த படம் எடுக்கப்பட்ட இம்பாக்டே வேற. ஒரே சொல்றேன் நான். ஆமா, அதாவது காட்டுற விதம் வேற மாதிரி இருந்தது. ஒரு எப்படி சொல்றது, போலீஸ்காரன் வந்து இதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அவன் பாடி பார்த்துட்டு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கீரல் இருக்கு, ஜெனிட்டல் பார்ட்ஸ்ல வந்து ஆசிட் வந்து ஊத்திருக்காங்கன்னு சொல்லும் போது அவன் வந்து டக்குன்னு திருப்பி இல்ல அது எழுதாங்க வேணாம் அப்படின்றதுல வந்து அவன் ஏன் சொல்லுவானா, இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மேரேஜ்ல வந்து கேட்பாங்க. அப்படின்றது வந்து கரெக்டா அந்த இடத்துல அந்த டைலாக் வேணும்ன்றத வந்து கரெக்டா மேட்ச் பண்ணுவான். ஏன் அதை அவன் சொல்றான்னா, மேபி அவனுக்கும் அந்த ஒரு பொண்ணு இருக்கும். அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கும் அந்த வழி தெரியும். அதாவது ஒரு பொண்ணை ஸ்டார்டிங்ல இருந்து வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணை வளர்க்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான விஷயமும் கிடையாது. அதாவது அவள் சொசைட்டியில வந்து அவளோட ஒரு இமேஜை வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டைன் பண்ணி, அவள் நல்லவளே இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன்ல வந்து அவளை வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி, லவ் பண்ணலன்னா வந்து ஏன் லவ் பண்ணல வந்து வேற ஒருத்தனை வச்சுட்டு இருந்தா அப்படியே சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்களை டிகிரேட் பண்ணி ஒரு இது வந்து நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு பார்ட் ஆஃப் ஒரு செட் வந்து இருக்கானுங்க. ஆமா, பிடிக்கலையா, ஒண்ணு பிடிக்கல, ஒழுங்கா லவ் பண்றீங்க, நம்ம வதச்சு என்னங்க பண்ண போறோம்? அதாவது வந்து அவனுங்களா திருந்துவானுங்கன்னா பார்த்தா திருந்த மாட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து கர்மா வந்து கண்டிப்பா செய்யும், கண்டிப்பா எல்லாரையும் செய்யும். செய்யற டைமுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற மாதிரி தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் உண்மை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். ஸோ இந்த படத்துல இருந்து நான் இம்பாக்ட் ஆன விஷயம் வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஹீரோயின் சொன்ன அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன், நான் மேல இருந்து கீழே வரத்துக்குள்ள என்ன வந்து எப்படி பார்த்தானுங்க அப்படின்றது. ஆக்சுவலா பார்த்தா இது காமனாவே இது வந்து சொல்றது. ஓகேவா? அதாவது அவனும் ராமனும் கிடையாது அப்படின்றது. ஆப்வியஸா இந்த பாயிண்ட் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து நம்ம வந்து என்ன ஃபெமினிசம்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பர்சன்டேஜ் சொல்ல விரும்பல, மோஸ்ட்லி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்
எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எங்க ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லியும் நாங்க நேர்ல பார்த்தும் ம் நிறைய நிறைய மொலாஸ் பண்றதே நான் ஒரு சில விஷயத்துல நேர்ல பார்த்துருக்கேன். ம் அதாவது எப்படி சொல்றது, அவனுங்க மொலாஸ் தான் பண்ணுவானுங்க. ஆனா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல லாக்கா இருக்கும். இது நானே பார்த்துருக்கேங்க. என்னன்னா, நம்ப நம்ம காலேஜ் போகும்போது பஸ்ல போயிட்டு இருந்தேன். சரிங்களா? ம், நான் போகும்போது அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வழியா தான் இறங்கணும் அவங்க. நம்ம போறோம். சரிங்களா? ம், வந்துட்டு இருக்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு 3 ஸ்கூல் பொண்ணுங்க நிக்குதுங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு 3 ஃபுட் பின்னாடி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ம், என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு மாரி சிலுங்கிக்கிட்டே இருந்தது. 2 பொண்ணுங்களும். என்னடா ம், சிலுங்குது? நான் அப்ப ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு வந்து, "அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு." "என்னம்மா?" ம், அப்படின்னு. "நான் இந்த மாரி ஒரு பிஹேவ் பண்றாருண்ணா ஒரு மாரி." அப்படின்ட்டு உரி உரின்னு உரிச்சு, அவன கொத்துன்னு போயிட்டு ஸ்டேஷன்ல விட்டோம். இது நடந்தது. "எதுக்கு உனக்கு?" ம், அந்த ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா வயசு? ம். 45, 50 வயசு இருக்கும் போல. அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 13, 15. படிக்க விடுங்க. முதல்ல படிக்க விட்டு வேலைக்கு போய் படிக்கட்டும். ஈக்குவலா வேலைக்கு ட்ரீட் போகட்டும். ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இல்லைங்க. இது இது ஒரு ஃபெமினிசம்னு சொல்லிட்டு இது இ கலப்புவாங்க. ஆ என்னன்னா ஃபெமினிசம்ன்றது ஒரு சொல்றேன். நிமிஷம். அது நான் சொல்ல ஃபெமினிசம் முடியும். கலப்புவாங்க. நீ ஃபெமினிசம் கலப்பு. ஆனா ஃபெமினிசத்தை வச்சு வந்து யூஸ் பண்றவங்க, ஒரு அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்றவங்கள தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்காங்க. இல்ல நான் இதுலயே வந்து சொல்லவும் விரும்புறேன் ஒரு பாயிண்ட். என்னன்னா, நெறைய பேருக்கு ஃபெமினிசம் என்னன்னே புரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. மேல் பண்றது எல்லாமே ஃபீமேல் பண்ணணும். அவங்க பண்ற எல்லா ரைட்ஸ்க்குமே பண்றது தான் ஃபெமினிசம். நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது கிடையாது ரைட்ஸ். இல்லாத ரைட்ஸ வாங்கி குடுத்தது பேரு தான் ஃபெமினிசம். பெரியார் சொன்ன மாரி இப்ப அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒண்ணும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது. ஆனா பெரியார் அத மாத்துனாரு. அது ம், அவரோட இஷ்டம். அவ வந்து பண்ணணும்னா விரும்புனான்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி இந்த மாரி ஆ ஜாக்கெட்ஸ்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இத மாத்தி அதெல்லாம் போடலாம். அது அவங்களுக்கு ரைட்ஸு. அதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு மாத்துனது. இதெல்லாம் இதெல்லாம் தான் ஃபெமினிசம்ல வந்து ஃபெமினிஸ்ட்டா இருந்தது. இப்ப என்னன்னா, உனக்கு மேலுக்கு ஈக்குவலா பண்றது பேரு தான் ஃபெமினிசம் கிடையாது. உனக்கு இல்லாத ஒரு ரைட்ஸ உனக்கு இத்தன வருஷமா அது வந்து உன்ட்ட பறிக்கப்பட்டிருக்க ரைட்ஸ, அப்படி ரைட்ஸ் இருக்குன்னே உனக்கு தெரியாம இருக்க ரைட்ஸ உனக்கு வாங்கி குடுக்குறது பேர் தான் ஃபெமினிசம். அது வாங்கி குடுத்தவங்க தான் இவ்வளோ இவ்வளோ பேர் இப்ப இந்த பழைய ஆளுங்க பாலிடிக்ஸ் பெரியாரு இவங்கலாம் இருந்தவங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நெறைய வந்து பேருக்கு ஃபெமினிசம்னா என்னன்னே புரியல. அதுதான் பிரச்சனை. அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து ஆம், இப்ப வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்றத வந்து இருக்கு ஃபெமினிசம். அந்த ஃபெமினிசத்தை வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உடைக்கிறதா எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம்ன்றது என்னோட ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். ம், இப்போ வந்து இருங்க, நானே நானே வந்து சொல்றேங்க. ம், இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டால வந்து ஒரு போட்டோ போட்டு, அதாவது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ட்ரெஸ்ஸிங் இது பண்ணா ம், வந்து ஃபெமினிஸ்ட் அப்படிதான் பேசுவாங்க. ம், டேய், அவ அவ பேசுறா, அவ ரைட்ஸ்க்காக அவ பேசுறா. ம், அவ அவ ரைட்ஸ்க்காக பேசி அவளை எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் அவன் மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்கா. ம். நீ ஏன் உனக்கு ஏன் ஏறிட்டு அவன் மேலே வந்துருவான்னு உனக்கு தெரியுதா? உனக்கு இன்செக்யூரிட்டி இருக்கா? அதான் கேள்வி. ம். நம்ம மேலே வந்துருவானோ, ஆ. நம்ம மேலே வந்துருவானோ. அதாவது உனக்கும் வந்து இருக்கு, ம், ஓகேவா? நான் வாய் இருக்கு உனக்கும், ஓகேவா? ம், நீ வாயை வச்சு உனக்கு டேலண்ட்டை வச்சு பழைக்கிற அளவுக்கு வந்து அதை நீ ம், தப்பா யூஸ் பண்ணாம கரெக்டான வேல வந்து உன்னோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீ இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண அப்படின்ற போது நீயும் மேலே வரலாம். ஆமா. ஆனா அது நீ எப்படி சொல்ற, அந்த பொண்ணை நெகட்டிவா யூஸ் பண்ணி, அதாவது ம், ஒரு ஒரு மித்துங்க. இப்போ வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஆஃபீஸோ ஒரு ஸ்கூலோ இருக்கும்போது ம், ஒரு 3 பிரைஸோ 4 பிரைஸோ ஒரு போட்டியில வரும்போது ம், ஆப்வியஸா வந்து ஒரு 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 பிரைஸோ 2 பிரைஸோ டாப் 3 டாப் 5ல வந்து ம், கேர்ள்ஸுக்கு ஒரு கேங் இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ம். அது ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரைஸ் 2 பிரைஸ் கொடுத்தா அவங்க ம். அடுத்ததுல வந்து இப்ப பண்ணதை விட அவங்க அட்வான்ஸா பெட்டரா பண்ணுவாங்கன்ற பண்ணுவாங்க. ஒரு ஏன்னா அந்த மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஆ, இவனுங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பண்ணவே இல்லை, ஆ, அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க, ஆ, இது வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, ஆ. இவங்க வந்து ஃபெமினிசத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அது மயிராண்டியே அதுக்கு பண்ணலடா அவங்க. அவங்க கொஞ்சம் எஜுகேட் ஆகி அவங்களுக்கு இது தெரியணும், அவங்க இ இம்ப்ரவைஸ் இந்த பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ஃபீல்டு குடுக்குறாங்க. ஓப்பனா இருக்கு. உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. வந்து கலந்துக்கோங்க. ஆ, இது வந்து மேல் டாமினன்ஸ் ஸ்போர்ட் மட்டுமே கிடையாது. மேல் டாமினன்ஸ் ஃபேஸ் பண்றவங்க கிடையாது. நீங்களும் வந்து உள்ள வந்து கலந்துக்கோங்க அப்படின்றதுக்கு தான் அவங்கள வந்து லைக் எப்படி மோட்டிவேட் பண்ணி அதுக்கு அந்த பிரைஸஸ்லாம் குடுக்குறது. அதாவது அத வந்து புரிஞ்சுக்காம ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன்ல நாம இருக்கோம். ஸோ இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. கேட்டா ம், வந்து அவங்க தண்ணி அடிக்கிறாங்க. இப்ப நீ அடிக்கலையா? ம்.
நான் பேசுறது வந்து இப்போ ஏடெக்ஸ் அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்படி மீன் பண்ணல. ம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ம் அவங்களும் நிறைய விஷயத்துல வந்து நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. ஆமா அதாவது வந்து அவங்க வந்து எல்ஜிபிடிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய ஹராஸ்மெண்ட், நிறைய ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. ஆமா இப்போ இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வந்து இங்க கே மாதிரி பண்றாங்க, இவங்கெல்லாம் கேயா இருக்கானுங்க, அதை நீ ஏன் ஆதரிக்கிறப்போ ஆ எல்ஜிபிடிக்குன்னு அதுக்குள்ள வந்துருச்சு, ஆ அதை வந்து நீங்க ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி நடக்கும்போது ம் இல்ல அவங்க கரெக்டா இல்லை, அவங்க தப்பா இருந்திருப்பாங்க, ம் ஏதாவது ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சி வந்திருக்கும், அதை ம் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து அவங்க தப்புன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க, அதை ம் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க ம் பேரை கெடுத்துக்கிறாங்க. ம் அப்படி கிடையாது. ம் அதாவது அப்ப இருக்க ஒரு டைம் பீரியட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் கட் நாலேஜ் வந்து இல்ல. ம் அதாவது தெரியல. இப்ப வந்து நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு நம்ம உடம்பு சரியில்ல போயிட்டு கூகுள்லயோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் இன்ஜின் ஏதோ ஒரு ப்ரௌசர்லயோ போயிட்டு இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப்னு சொல்லிட்டு சோ அண்ட் சோன்னு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு டெஃபினேஷன் வரும். நம்ம அதை புரியலாம், டிரான்ஸ்லேஷன் டு தமிழ்னு போட்டோம், வேற ம் லாங்குவேஜ்ல போட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமா அப்ப அந்த டெக்னாலஜி இல்லைங்க. ம் இப்போ வந்து அதாவது வந்து இப்போ சானிட்டரி நாப்கின்ஸ் ம் கொண்டு வந்த அளவுக்கு அது எப்படின்னா ஒரு வெண்டார் மிஷின் மாதிரி அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு வந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ மாறிட்டோம். ம் இன்னுமே வந்து ஒரு ஃபெமினிசம் பேசி ம் நம்ம ஏன் ஃபெமினிசம் பேசுறோம், அதை ம் வந்து கொஞ்சம் நான் வந்து யாரையுமே சொல்லல, ஒரு ம் பர்டிகுலரா ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்செக்யூரிட்டி கம்மியா இருக்கலாம். ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொசைட்டிக்கு ஒரு ஒரு ஆப்டான ஃபிலிமாகவும் ம் ஒரு கொஞ்சம் எல்லாரும் ஒரு பசங்களாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, இது ம் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர பசங்களுக்கு ஒன்று புரியணும்னா ம் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா தப்பு, நம்ம ம் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பழகிக்கிறாங்க. ம் ஆஹ் அது அதை விட பெரிய முக்கியமானவன் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ம் அவங்க பேரு அவங்களோட அட்ரஸ் ம் அட்லீஸ்ட் வந்து அவங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க எங்க இருந்து வராங்க. ம் ஒரு சில பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஆனா இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். ம் ஏன்னா அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்றது வந்து ஸ்டோரேஜ் இதுன்றது கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ம் ஏன்னா நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க பாக்குறாங்கன்றது. பாக்குறாங்க ஸோ தெரிஞ்சுக்கிறாங்க அதனால வந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க பொம்பளை பசங்களுக்கும் இப்போ எனக்கு அப்பா தெரியணும், உங்க அப்பா வந்து ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேரோ இல்லை ஒரு அட்ரஸோ அவங்களோட ஒரு கீவேர்டோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த டைம் பீயிங்ல வந்து ஒரு ம் பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும். ஆமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்கு ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா நம்ம பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லி ம் இருக்காம வெளியே போய் இவன் தாங்க பண்ணான். ம் அது ஒரு சில படத்துல இந்த டைலாக் வந்திருக்கு. ஆனா ம் பண்றவனே அக்கப்படல, நீ ஏங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்க அப்படின்னு. ஆமா அவனே ஆட்டிட்டு போயிடுறான், நீ ம் மட்டும் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? இல்ல என் மானம் போயிடும். அவனுக்கு தெரிஞ்சு மானம் போகும் தான். ஆனா ம் வந்து அவன் வந்து ஏதோ ஒரு வக்கீல் வச்சோ ஏதோ வச்சு அவன் ம் வெளியே வந்துட்டான்ற போது அவன் ஒரு பெரிய இடத்து பையனாகவும் இருந்து ம் அவன் வெளியே வந்துட்டான்ற போது அப்போ வந்து எப்படி சொல்றது, அவன் பேர் வெளியே தெரிஞ்சா கூட அந்த ஒரு மணி மைண்டடா இருக்க ஒரு பர்சனா அவன் இருக்கிறான் அப்படின்ற போது அவனால இது ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு வெளில வந்துட முடியும். ம் அப்புறம் நீங்க ஏன் ஓவர் கம் பண்ணாம வெளியே இருக்கிறீங்க? ம் நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தாதான் எல்லா தாட்ஸ், ஒரு சூசைட் தாட்ஸ், வேற வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸ் எல்லாமே மாறும். நீங்க பயப்படுற அளவுக்கோ நீங்க சூசைட் பண்ற அளவுக்கோ இது நீங்க பண்ண தப்பு கிடையாது. உங்க மேல தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது ஏன் அதாவது நடந்தது? வந்து இப்ப இருந்த ஒரு பைக்கர் ஜெனரேஷன்ல வந்து ம் பொண்ணுங்களுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ராக் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, ம் ஸ்டன் பண்றவங்களும் இருக்காங்க, மோட்டோ விளாகிங் பண்றவங்களும் இருக்காங்க. ஆமா பைக்கிங் கம்யூனிட்டியில அதாவது ஒரு ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி எடுத்துட்டா அப்படின்னா ம் அதுல வந்து ஒரு 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 10ல இருந்து 15% வந்து ஒரு உமன் ரைடர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அவங்கலாம் ஏன் வராங்கன்னா எனக்குமே ஒரு ஆசை இருக்கு, எனக்குமே ரைட் பண்ணணும் ம் அப்படின்ற ஒரு இதுல தான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, "உங்களுக்கு காசு இருக்கு, அப்பன் காசு வீட்டுக்காரன் காசு ஆ கொடுக்குறான் வந்துடும்." நீ அவங்க போய் கஷ்டம் பாத்தியாடா? அவங்க அதான் கேக்குறேன். அவங்க நீ போய் பாத்தியாடா? அவங்க என்ன உழைச்சு என்ன எனக்கு கஷ்டப்பட்டு தெரிஞ்சு வராங்க. எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைம் ஜாப் பண்ணி பைக் வாங்கின ஆ பசங்களும் இருக்காங்க, ஆ அதே சினாரியோல இருக்க பொண்ணுங்களும் இருக்காங்க.
இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வீட்ல வந்து ஈஸியா பெர்மிஷன் கேட்டு வந்துடலாம். ம், புரியுதுங்களா? நம்ம ஈஸியா கேட்டு நான் டூருக்கு போறேன், ரைடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப்புக்கு போறோம்னு ம், கிளம்பிடலாம். அவங்களால அப்படி போக முடியுமா? ம். அது அவங்க எவ்வளோ அப்படியே அப்படியே பேசணும், போனாலுமே எவ்வளோ அவங்களுக்கு வந்து பேசணும். ஒரு கான்டாக்ட், ஆ, ஒரு ஒரு அவங்களுக்கு கால் பண்ணா கான்டாக்ட் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு சிக்னலுமே ஆ, சார்ஜுமே எல்லாமே அவங்களுக்கு இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா வந்து தவறு தான் ஆவாங்க. ஆமா. இன்ஃபேக்ட் எங்க வீட்லயே நான் போயிட்டு கால் பண்ணல அப்படின்னா பதறுவாங்க. ஆ. இல்ல யோசிச்சு ஸோ பாருங்க. இப்ப இப்போ நீங்க ஹில் ஸ்பாட்ஸ் போறீங்க. மோஸ்ட்லி சிக்னல் இருக்காது. அவங்க வீட்ல அந்த டைம்ல கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னு யோசிச்சு டப டப அதாவது டப வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு. வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரே பொருளை வந்துட்டாங்க. ம், 2023 வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெண்டருக்கு எங்கேயோ இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு தெருவுலயோ, ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு. ம், அதுவும் கொஞ்ச நாளத்துல மாறிடும். ம், அதாவது இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ம், ஊர்ல இருந்து படிச்சு, ம், இங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்து தங்கி வேலை பார்க்குற ஒரு கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் எனக்கு தெரிஞ்சுங்க. நான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா இருக்க பொண்ணுங்களே இருக்காங்க. ம், அவங்களுக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க அதை ஓவர் கம் பண்ணி ம், அதை அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி பஸ்ட் ம், அவுட் ஆகி அவங்க ம், அதை வெளியே வந்து அவங்க நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணுறதுன்றது வந்து அதாவது இவங்க வந்து சம்பாரிச்சதா வீட்டுக்கு காசு அனுப்பணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் வந்துட்டாங்க. ம். பசங்க வந்து கஷ்டப்படுறதுக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் கீழே ஈக்குவலைஸ்டாக தான் வந்து பொண்ணுங்க இருக்காங்க ம், வந்துட்டாங்க கிட்ட. ம், எப்படி சொல்றது ஏங்க இப்போ இப்போ அவங்களுக்குமே சாப்பாடு கஷ்டம் இருக்கும். ம். அவங்களுக்குமே வந்து வெளியே போயிட்டு வர ஒரு ஒரு எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு கஷ்டம் ஆசை இருக்கும். தானங்க இருக்கும் அவங்களுக்கும். அவங்க மட்டும் என்ன இன்ஃபேக்ட் வந்து ட்ரெயினில் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணி ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணி தனியாக போகிற பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆமா. அந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறது எங்கள் வீட்லேயுமே சொல்லுவாங்க என்ன தைரியம் அவங்களுக்கு. நான் ம், சொல்கிறேன் இல்லாமல் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க. ம். ஒன்றுமே புரியுது. பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும். ம், நீ வீட்டு வேலை செய்யணும் ஓகேங்க. எல்லாருமே செய்யறாங்க. வீட்டு வேலை செய்யறதுலாம் வந்து நீங்க சொல்றபடி ஓகே வீட்டில் இருக்க ஒரு டைம் இதில் வந்து அது அவங்க செய்வாங்க ஓகே. ம், பட் ஆனால் வந்து அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டுன்றது ஒன்று இருக்கு. ம், அவுட் சைட் ஆஃப் த ஹோம்ன்றது ஒன்று இருக்கு. ம். அதாவது உன் வீட்டை விட்டு அடுத்து போனால் உனக்கு என்ன வேணால் நடக்கலாம். ம். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதுலாம் வந்து லைஃபோட ஒரு ஃபேஸே போகும் நமக்கு. ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஃபேஸ் இருக்கு. ம், மார்னிங்கு, மதியம், ஈவினிங் இல்லைன்னா நைட்டுன்ற மாதிரி. ம், அதாவது எல்லா டைமுமே வந்து நமக்கு கரெக்டாகவும் இருக்காது. எல்லா ம். டைமுமே நமக்கு தப்பாகவும் இருக்காது. ஆமா. எனக்கு தெரிஞ்சு ம், இந்த படம் வந்து எனக்கு புரிய வச்சது என்னன்னா, ஆஹ், ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு அவங்க கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க இதுக்கு மாதிரி பண்ணிடுச்சு அவங்க சாவடிக்கணுன்ற மாதிரி போவாங்க. ம், இந்த பொண்ணு அதுலேருந்து எப்படி வெளில வரான்ற சப்போர்ட் பண்ணாலே போதும். ம். திருப்பி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆ, நடக்கலாம். ஆ, நடக்காமலும் போகலாம், நடக்கலாம். ஆ. ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து எப்படி அந்த லைனை உடைச்சிட்டு ம், இப்படி இருந்தா நான் வாழ முடியாது, ம், நல்லா ஒர்க்கம் பண்ணுறதெல்லாம் வந்துடுவேன், ம், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குன்ற போது ம், அந்த பொண்ணுலாம் அந்த லைனை விட்டு வெளியே வந்துட்டா அப்படின்றது ம், வந்து ஹீரோஃபைல் வந்து அவனுங்களே செத்துப்பானாங்க அடிச்சுட்டு அந்த ம், மாதிரி தான். ம், அப்படிதான் முடியும் எண்ட் ரிசல்ட். ம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆமா. இப்போ நார்மலாக சண்டை போடும்போது அவ்வளோதாண்டா அவனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி ம், எல்லாருக்குமே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும்போது ம், அவங்கள ஓவர் கம் பண்ணி வந்துட்டா இதுவுமே வந்து பெருசு கிடையாது. ம், நீங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற பொண்ணுங்க வந்து அந்த நைட் உங்க ஐ திங்க் உங்க டொமைன்லேயே வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒர்க்கிங். அதாவது வந்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி வீட்டில் பசங்க இருந்து அவங்கள விட்டுட்டு ஒரு 6 மாசம் குழந்தை, ஒரு வருஷம் குழந்தையோ, ம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் இருக்கிற ஆஃபீஸ் கேர்ள்ஸ் பீப்புள் வந்து உங்க ஆஃபீஸ் எத்தனை பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ்டாக தான் 30 ஈக்குவலைஸ்டாக ஆயிட்டாங்க. 40% இருப்பாங்க. ஆயிட்டாங்க. ஸோ ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஏன்னா நான் என்ன அவங்களுக்கும் சொல்றேன், சிச்சுவேஷன் இருக்கு. அவங்களும் ஃபேமிலிய பார்க்கணும். அதாவது நான் சொல்றபடி அவங்கள ஒரு கால்வாசி பேர் இல்ல பாதி பேருக்குமே வந்து அவங்களோட சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். ம், அதாவது சொந்தக்காரங்களோ கூட தெரிஞ்சவங்களோ ம், அதாவது வந்து எப்படி சொல்றது
இந்த பாயிண்ட் சொல்லாமான்னு தெரியல. சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. ஒரு இன்சிஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்ல? என்னங்க? அது வந்து ஒரு 18+ இன்சிஸ்ட். சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியும்ல என்னன்ட்டு. ம் ஸோ வந்து அந்த மாதிரியுமே வந்து இருக்க ஒரு 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 பீப்புள் இருக்காங்க. ம் ஸோ அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்க டைமே வந்து வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவங்க சந்தோஷமா இருக்க டைம். ம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க ம் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்ற போது ம் அந்த பொண்ணு வந்து எப்படி அவ ஃபேஸ் பண்ணுவாங்க? ம் அவன் அதெல்லாம் உடச்சிட்டு வெளில வந்து தான் ஆகணும். ம்